In a triangle ABC, right angled at B, if tan A equal to 1, verify that 2 sin A into cos A equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 2 sin A into cos Aன்றது LHS ஆகும், RHS வந்து 1ஆகவும் நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும், கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள் என்னது ஏபிசி, பிஎஸ்எஸ் ரைட் ஆங்கிள். அப்போ நம்மளே ஒரு ரஃப் டயக்ராம் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். பி டு பி ரைட் ஆங்கிளில் 90 டிகிரி வர மாரி வச்சுட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறோம். அப்போது ஏன்றது தான் என்னது, நம்மளுக்கு தீட்டாவாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்போ ஏபிசி அப்படின்ட்டு 3 வெர்டெக்ஸை நம்ம மார்க் பண்ணிடுறோம். கொடுத்துருக்கிறதுல வந்து பி வந்து 90 டிகிரிக்கு, அது ஆப்போசிட் சைடாக ஹைபாட்டினோஸ்ன்றது மென்ஷன் பண்ணிடணும். தீட்டாக்கு அட்ஜசன்ட்டில் இருக்கிறதுனால இது அட்ஜசன்ட் சைடாகவும், தீட்டாக்கு இது ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால ஆப்போசிட் சைடாகவும் நம்ம மென்ஷன் பண்ணி வச்சுக்கிறோம். அப்போது அங்கே என்ன கேட்குறாங்க, tan A ஈக்குவல் டு 1ன்னு சொல்கிறாங்க. அப்போ 1ன்னா என்ன வரும், ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ 1/1 ஈக்குவல் டு 1 தானே வரும். அதுதான் அவங்க அங்கே கொடுத்துருக்காங்க, tan A ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ tan A ஈக்குவல் டு 1ன்னா நம்ம செய்யணும், ஐயோ ஒரு வேலையை தான் கொடுத்துருக்காங்க இன்னொன்று கொடுக்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அப்போ 1/1 தான் நம்மளுக்கு என்ன வருது, அங்கே 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் BC/AB. அப்போ BC/AB தான் என்னது, ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைட். அப்போ BC/AB தான் 1/1 அப்படின்னு நம்ம மீனிங் பண்ணிட்டோம்னா tan A ஈக்குவல் டு 1ன்றது கிவனுக்கு கரெக்டாக போயிடும். அப்போ இதிலிருந்து என்னது, பிசியும் ஒரே வேல்யூ தான், ஏபியும் ஒரே வேல்யூ தான். அப்போ BC ஈக்குவல் டு AB அப்படின்ற கான்செப்ட் வந்துடணும். புரியுது இல்லைங்களா. சரி, அப்போது பை பித்தாகரஸ் தீரம். பித்தாகரஸ் தீரத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், நம்மளை அடுத்தது ஏசியை தான் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஏசி நம்மளுக்கு தெரியாது. அந்த ஏசியை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னம்னா, பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர், அதாவது ஆப்போசிட் சைட் ஸ்கொயரும் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர் பண்ணி அதை ப்ளஸ் பண்ணால் ஹைபாட்டினஸ் கிடைக்கும். அதுதான் ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர். அப்போ அந்த ஸ்கொயர் எடுத்துகிட்டு அங்கே ஸ்கொயர் விட்டாக போட்டுட்டோம்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் அப்படின்றது நம்மளுக்கு வந்துடும் இல்லைங்களா. இப்போ வந்தாச்சு. அப்போ இது ஏபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் தானே. அப்போ ஏபிக்கு 1 ஸ்கொயர், இதுக்கும் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1 + 1. 1 + 1 √2 அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். அப்போ ஏசி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, √2. புரியுது இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம ஏசியே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, sin A கண்டுபிடிக்கணும், cos A கண்டுபிடிக்கணும். இது 2 தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டியது. அப்போ sin A அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு என்ன கான்செப்ட்டு, ஆப்போசிட் பை ஹைபாட்டினஸ், அதாவது BC/AC. இப்போ நம்மளுக்கு BC எது, இது BC வந்து எவ்வளவு 1, AC வந்து எவ்வளவு √2. அப்போ 1/√2. அதை தான் நம்ம இங்கே 1/√2 அப்படின்னு sin Aக்கு மென்ஷன் பண்ணிடுறோம். அடுத்தது cos A. cos A என்னது, அட்ஜசன்ட் பை ஹைபாட்டினஸ். அப்போ AB/AC. அப்போ நம்மளுக்கு இங்கே AB என்ன வருது, அதுவும் 1 வருது. AC என்ன வருது, √2 வருது, அதுவும் 1/√2. அப்போ அதையும் 1/√2 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம். இப்போ sin Aக்கும் cos Aக்கும் கண்டுபிடிச்சிட்டோம். அங்கே கொடுத்துருக்கிற ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். அங்கே என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, 2 sin A into cos A அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு 1. அப்போ LHSக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், 2 sin A cos A எடுத்துகிட்டு 2க்கு 2 as it is அப்படியே போட்டுக்கிறோம். sin Aக்கு பதில் என்னது, நம்ம கண்டுபிடிச்ச 1/√2 போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. இன்ட்டு cos Aக்கு பதில் அதே 1/√2 போட்டுடுறோம். 2க்கு 2 போட்டுறோம். sin Aக்கு பதில் 1/√2 கண்டுபிடிச்சதை போட்டுடுறோம். cos Aக்கு பதில் 1/√2 அப்படியே போட்டுடுறோம். ஈக்குவல் டு 1ன்றதை நம்ம எழுதிடுறோம் இல்லைங்களா. அதுதான் நாங்கள் கொடுத்துருக்கிறது. நம்மளுக்கு 1ன்றது வேண்டாம், வெறும் LHS சைட்டை மட்டும் நம்ம இங்கே கொண்டுட்டு வரோம். அது ஈக்குவல் டு RHSக்கு வருதுன்றது இங்கே காமிக்க வேண்டி போட்டிருக்கோம். அப்போது நம்மளை பொறுத்த வரைக்கும் 2க்கு இங்கே √2, இங்கே √2 இருக்குது. அப்போது 2வை வந்து எப்படி பிரிக்கலாம், √2 × √2 √4. √4க்கு திரும்பி 2 தான் வரும். அப்போ √2 × √2 எழுதலாம் இல்லைங்களா, ஈக்குவல் தானே. அப்போ 2க்கு பதில் நம்ம √2 × √2ன்னு எழுதிட்டோம்னா இந்த √2க்கு இந்த √2 கேன்சல் ஆகும் எப்போ, வென் மல்டிப்ளிகேஷன் ஆகிருக்கும்போது. அதேமாரி இந்த √2க்கு இந்த √2க்கு மல்டிப்ளிகேஷன் இருக்கிறனால இதுவும் எல்லாம் கேன்சல் ஆகிடும். 1 × 1 1. அப்போ LHS 1, RHS 1. அப்போ LHS ஈக்குவல் டு RHS ஈக்குவலாக வருது. ஹென்ஸ் வெரிஃபைடு அப்படின்னு போட்டுடணும். ஏன்னா அவங்க அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கு வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வெரிஃபை பண்ணுங்கன்றாங்க. நம்ம அழகாக போட்டு பார்த்துட்டோம், வெரிஃபைவும் பண்ணி முடிச்சாச்சு. சரி, இப்போது நம்ம இந்த சம்ஸ் எல்லாம் புரியலன்னா தயவுசெய்து ஒரு தடவைக்கு 2 தடவை அழகாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக ஃபுல் மார்க் கொடுத்துரும். புரியுதுங்களா, செம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா.